இயற்கையை போற்றுவோம். ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணுலகில் சிறப்பாக வாழ இயற்கையுடன் சேர்ந்துதான் வாழ வேண்டும். இயற்கையை அழித்துவிட்டு யாரும் மன நிறைவோடு நிம்மதியாக வாழ முடியாது. இன்றைய காலகட்டத்தில் யாரும் இயற்கையை காப்பாற்ற முன்வருவதில்லை. அதை விற்று பணமாக்க ஒவ்வொருவரும் முயற்சித்து அதில் வெற்றியும் கண்டார்கள். ஆனால் இந்த இயற்கை யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை பார்ப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் நாம் அதை காயப்படுத்தும் பொழுது, அதற்கு நேரம் வரும் பொழுது அது திருப்பி கொடுத்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. மேலை நாடுகளில் ஒரு விவசாயி ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக 10 மரங்களை நடுகிறான். அடுத்த தலைமுறையும் சுத்தமான காற்றையும் குளிர்ந்த நிழலையும் அனுபவித்து ரசிக்க வேண்டுமென்று. நம் நாட்டில் இயற்கையை போற்றுவோ ரசிப்பதற்கோ இங்கு யாருக்கும் நேரமும் இல்லை, மனதும் இல்லை. வெயில் காலம் வரும்பொழுது தான் நாம் அனைவரும் நிழலுக்காக மரத்தை நாடுகிறோம். மழைக்காலம் துவங்கும் முன்பு மரம் நட்டால் அது யாருடைய தயவும் இன்றி மழை நீரை பெற்று நன்கு வளர்ந்து எல்லா உயிர்களுக்கும் பலனை கொடுக்கும். மனித குலம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான தருணம் துவங்கிவிட்டது. இனியும் காலம் தாழ்த்தினால் நாம் பேரழிவை சந்திக்க நேரிடும். 30/7/24 அன்று கேரள மாநிலம் மிகப்பெரிய நிலச்சரிவை சந்தித்தது. ஏன் என்று சற்று சிந்திக்க வேண்டும். மலைகளுக்கு உயிர் கொடுத்து அதை தாங்கி பிடித்து அதற்கு உயிர் கொடுப்பதே இந்த மரங்கள் தான். அதை வெட்டி எறிந்துவிட்டால் மலைகள் எப்படி உயிருடன் நிற்க முடியும்? அது பலம் குன்றி கற்குவியல்களாக கீழே விழுந்து இன்று பல கிராமங்களை அழித்து நூற்றுக்கணக்கான குடும்பங்களை துன்பத்துக்கு ஆளாக்கியுள்ளது. ஒவ்வொரு முறையும் இயற்கை சீற்றம் ஏற்படும் பொழுது ஏதாவது ஆறுதலை நமக்கு நாமே சொல்லி அதிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். இனியாவது அரசாங்கமும் மக்களும் இயற்கையை காப்பாற்ற, அதை அழிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிக்க வேண்டும். மரங்கள் வெட்டுவதை அறவே நிறுத்த வேண்டும். மலை பிரதேசங்களில் கட்டிடங்கள் கட்டுவதை தவிர்க்க வேண்டும். ஆற்றில் மண் அள்ளுவதை ஒழிக்க வேண்டும். மலைகளை வெட்டி வீடுகளை அழகுபடுத்துவதை புறம் தள்ள வேண்டும். கடலில் கழிவுகளை கொட்டுவதை நிறுத்த வேண்டும். இயற்கை அளிக்கும் பல கொடைகளை நாம் போற்றி காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அது கோடை காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் சரி, இயற்கை நமக்கு சிறந்த ஆசானாக மாறி அது நமக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே தீரும். இயற்கையை போற்றுவோம், உண்மையாய் வாழுவோம்.